சிடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் நாட்டுப்புறக் கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை, செல்லத்தங்கையாவின் மண்ணுக்கேத்தராகும் கலைக்குழு, சிடிவி இணைந்து நடத்துகிற 11வது குரல் தேர்வு ஆரம்பமாகுது. இந்த 11வது குரல் தேர்வுக்கு நிறைய புதுமுகங்கள் பல ஊர்களிலிருந்து, பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அந்த புதுமுகங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அத்தை பெத்த சின்ன மச்சான் ஆசை வார்த்தை சொன்ன மச்சான், அத்தை பெத்த சின்ன மச்சான் ஆசை வார்த்தை சொன்ன மச்சான், ஒத்த சொல்லு வார்த்தையால மச்சானே, ஒத்த சொல்லு வார்த்தையால மச்சானே, நான் ஒரு நொடியில் உருகி போனேன் அத்தானே, நான் ஒரு நொடியில் உருகி போனேன் அத்தானே. மாமன் பெத்த சின்ன புள்ள மனசுக்கேத்த நல்ல புள்ள, மாமன் பெத்த சின்ன புள்ள மனசுக்கேத்த நல்ல புள்ள, ஒத்த சொல்லு நானும் சொல்ல ஏ புள்ள, ஒத்த சொல்லு நானும் சொல்ல ஏ புள்ள, அடி ஒரு வருஷம் காத்திருந்தேன் தாம்புள்ள, அடி ஒரு வருஷம் காத்திருந்தேன் தாம்புள்ள. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் வந்த புதுமுகங்கள் காளிதாஸ் ஆனந்தி பாடின பாட்டை கேட்டோம். இன்றைய தினம் 11வது குரல் தேர்வுக்கு வருகை தந்திருக்கிற புதுமுகங்களை சந்திக்க போகிறோம். முதலாவதாக யார் வர்றாங்கன்னு பார்க்கலாமா? தம்பி, உங்கள் பேர்? என் பேர் சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார். எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் எந்த ஊர்? காட்டூர். காட்டூர்லேருந்து வர்றீங்க. படிச்சிட்ருக்கீங்களா? ஆமாம். என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுங்க, கேட்போம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்று தேடி வந்த நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னை படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது, நான் தாயடா. திருச்சியிலேருந்து வந்த சந்தோஷ்குமார் பாடினதை கேட்டோம். மிக சிறப்பாக பாடினார். நல்ல குரல் வளம் உள்ள ஒரு பாடகர், நல்ல எதிர்காலம் இருக்குது. இப்போ அடுத்து வர்ற புதுமுகம் யாருன்னு பார்க்கலாமா? உங்கள் பேர்? கௌசல்யா. கௌசல்யா. எங்கேருந்து வர்றீங்க? அறந்தாங்கி தாலுகா ஆனைக்கட்டி கொள்ளைங்கிற கொஞ்சம் கிட்ட மைக்க கிட்ட வச்சு. அறந்தாங்கி தாலுகா ஆனைக்கட்டி கொள்ளைங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வர்றீங்க. படிச்சிட்ருக்கீங்களா? படித்து முடிச்சிட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். பாடுறதுல சின்ன பிள்ளையிலேருந்தே ஆர்வம். சரி, பாடுங்க, கேட்கலாம். கருகமணி கழுத்து மேலதான் மஞ்ச கொடி நீயும் கட்ட நான் ஏங்குறேன், நல்ல நாள் பார்க்குறேன், மேளம் கொட்டுற சத்தம் அதை கேட்க வேணூரு, வேஷம் போட வேணா நீயும் என்ன வந்து சேரு, மஞ்ச குளிக்கும் போதே இந்த மாம நினப்பு வருதே, இந்த சிறுக்கி பொழப்ப கெடுத்தவரே சீக்கிரம் வாயா, கருகமணி கழுத்து மேலதான் மஞ்ச கொடி நீயும் கட்ட நான் ஏங்குறேன், நல்ல நாள் பார்க்குறேன். நல்ல நல்ல குரல் வளம், கிராமிய பாட்டுமே நல்லா பாடுறீங்க. வேறு யாரும் குடும்பத்தில் பாடுவாங்களா? அம்மா அப்பா யாரும் இல்லை? இது வரைக்கும் வேறு எங்கேயாவது நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளில் பாடினதில்ல, ஆனால் ஸ்கூலில் அந்த மாதிரி பாடியிருக்கேன். அங்கே பாடி பரிசு வாங்கியிருக்கீங்க. சரி, நல்ல குரல் வளம். மறுபடியும் அழைப்போம். அழைக்கும்போது வரணும். ஏன்னா இன்னொன்று இதே நேரத்தில் அந்த நேயர்களுக்கு சொல்லிக்கணும். இதே மாதிரி ஏற்கனவே 10 குரல் தேர்வு நடந்திருக்கு. அந்த குரல் தேர்வுக்கு வந்த நபர்கள் ஒரு எண்ணு கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் வந்திருக்கிறவங்களும் எண்ணு கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்ணில் நாங்கள் திரும்ப தொடர்பு கொண்டாக அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன், என்ன காரணம்னு தெரியல. நீங்கள் கல்யாணமாகாமல் வந்திருக்கீங்க, அப்படி தானே? நாளைக்கு ஒரு வேளை திருமணம் ஆகலாம். திருமணமானவொன்னே உங்கள் கணவர் நீங்கள் பாட போக வேண்டாம்னு சொல்லலாம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் எங்களுக்கு தெரியும். அவங்க சரி, இவங்க பாட வர்றாங்க, இல்லை இவங்க பாடுறதை நிறுத்திட்டாங்க, ஏதாவது தெரியணும். கௌசல்யாவை வச்சு தான் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா திரும்ப நாங்கள் அழைக்கும்போது அவங்க எங்களோட தொடர்பில் இல்லை. அதனால தான் ஒருவேளை இந்த 11வது குரல் தேர்வு பார்த்ததுக்கு பிறகும் கூட அந்த 10 குரல் தேர்வில் கலந்துக்கிட்டவங்க மறுபடியும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக நீங்களும் மறுபடி தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லி, கௌசல்யா ஓகே, நல்லா பாடுறீங்க. நிச்சயமாக மறுபடியும் நாங்கள் அழைக்கும்போது நீங்கள் வரலாம். நல்லது. உங்கள் பேர்? அருள்செல்வன். அருட்செல்வன். எந்த ஊர்? கோவிலூர். கோவிலூர், புதுக்கோட்டை மாவட்டம், கோவிலூர். என்ன படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, பாடுங்க, கேட்போம். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து
பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாய் ஈன்றெடுத்து மாறுலையும் தோலுலையும் நான் ஒரங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வனி தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் என் பூமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. வேற என்ன பாட்டு தெரியும்? அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா, அம்மா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்க ஆத்தா, எங்கம்மா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்க ஆத்தா. நல்லா இருக்குது, குரல் வளம் நல்லா இருக்குது. நிறைய அடுத்த தடவை மறுபடியும் நம்ம அழைக்கும்போது நிறைய நாட்டுப்புற பாட்டு கேட்கணும். நாட்டுப்புற பாடல்கள் கேட்டு அடுத்த தடவை வரும்போது நாட்டுப்புற பாடல்கள் நிறையா பாடணும். சரியா? அழைக்கும்போது வரலாம். உங்கள் பேருமா? என் பேர் சாவித்ரி. 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 எங்கேருந்து வர்றீங்க? கும்பகோணம் பக்கம். கும்பகோணம் பக்கம். நல்லூர். சரிங்கம்மா. கிராமிய பாட்டு தானே பாட? கிராமிய பாட்டு தான் சார். பாடுங்க. ஓகே. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவோ மேலே தானே வச்சேனே, மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவோ மேலே தானே வச்சேனே, நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்சேவன் உறவுக்காகத்தான், கண் விழிச்சு காத்திருந்தேவன் வரவுக்காகத்தான், எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. வேற எதுவும் நிகழ்ச்சிகளில் பாடுறீங்களா? இல்லை. ஓகே, மைக்கு பக்கத்தில் வச்சு. வேற எதுவும் நிகழ்ச்சிகளில் பாடலை. சாவித்திரி பாடின அந்த பாடல்களை கேட்டோம். தொடர்ந்து வர்ற நம்ம குரல் தெருவுக்கு வந்திருக்கிற புதுமுகத்தை பார்க்கலாம். உங்கள் பேரையா? பாண்டித்துறை. 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 ஆமாம் சார். எங்கேருந்து வர்றீங்க? கரம்பக்குடி. கரம்பக்குடி. ஆமாம் சார். சரி சரி, பாடுங்க. முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணன்னார் தென்மகனே, ஐயா கந்தனுக்கு முன் பிறந்த என் கணபதியே முன்னிடவா. குரல் வளம் நல்லா இருக்குது. சரி. ஆனால் பாட்டில் நிறையா பயிற்சி தேவை. நம்ம முதல்ல அந்த பாட்டை 10 தடவை கேட்கணும். சரிங்க. அடுத்து 10 தடவை அதோட சேர்ந்து பாடணும். சரிங்க சார். அதுக்கப்புறம் தனியாக பாடணும். முயற்சி தான். சரிங்க. முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம். பாண்டித்துறைக்காக சொல்லலை, பாடணும்னு ஆர்வமாக இருக்கிற எல்லா நேயர்களும் நீங்கள் இங்கே வருவதற்கு, இங்கேன்னு இல்லை, எந்த குரல் தேர்வுக்கு நீங்கள் போய் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு பாடலை குறைந்தபட்சம் ஒரு 10 தடவையாச்சும் அமைதியாக கேளுங்க. பக்கத்தில் நம்ம பாட்டு கேட்குறப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்க, அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்களா, இவங்க எதுவும் நினச்சிக்குவாங்களா, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, அவங்க எதுவும் சொல்லுவாங்களா, இல்லை நம்ம பாட்டு கேட்குறத பார்த்து ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா, கேலி பண்ணுவாங்களா, இதையெல்லாம் மறந்துடுங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் நினச்சாலே நீங்கள் பாடகராக முடியாது. சரிங்களா? அடுத்தவங்களை பற்றி நமக்கு தேவையில்லை, நம்மளுடைய இலக்கு அது பாடகராகணும். அதனால் ஒவ்வொரு தடவையும் 10 தடவை கேளுங்க, ஒரு 10 தடவை அதோட பாடி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். சரிங்களா? அடுத்த குரல் தேர்வில் வர்றீங்க, நல்லா பாடுறீங்க. உங்கள் பேர்? என் பேர் ராதிகா. ராதிகா. எங்கேருந்து வர்றீங்க? வெட்டனோடதி பக்கத்தில் கடுக்காட்டிலேருந்து வரேன். புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டனோடதி பக்கம் கடுக்காக்காடுலேருந்து வர்றீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ பஞ்சவரம் வழியிலையா வந்து நில்லு, மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ பஞ்சவரம் வழியிலையா வந்து நில்லு. நல்ல குரல் வளம் இருக்குது. இப்போ யாரோ உங்களை பயமுறுத்தி பாட வச்ச மாதிரி, கட்டாயப்படுத்தி பாட வச்ச மாதிரி பாடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாட்டு பாடும்போது கண்ணாடியை பார்த்து பாடணும். பாடி பயிற்சி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த தடவை அழைக்கும் போது நீங்கள் வரலாம். நல்லது. கடுக்காக்காட்டிலேருந்து வந்து ராதிகா பாடினதை கேட்டோம். தொடர்ந்து அடுத்த புதுமுகம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. உங்கள் பேரியா? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. எங்கேருந்து வர்றீங்க? துவார். புதுக்கோட்டை மாவட்டம். துவார்லேருந்து வர்றீங்க. சரி, ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். கண்ணிமைக்கும்
நேரத்தில் காதல் கொண்டேனடி கற்கண்டே நீ கையில் வந்தா கடிச்சு திம்பேனடி. குரல் வளம் நல்லா இருக்குது, ஆனால் பயிற்சி தேவை. நிறைய தடவை நீங்கள் அந்த பாட்டை நல்லா கேட்கணும். சினிமா பாட்டு தான் தெரியுமா, வேறு கிராமிய பாட்டு? கிராமிய பாட்டு ஏதாவது கிராமிய பாட்டு போடுங்க. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியலை, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியலை, குத்து வச்சு நான் வளர்த்தேன் பூவு ஒன்று நெஞ்சில், குத்தி குத்தி கிழிக்குதே கொஞ்சம் கூட அஞ்சலை. அதான் குரல் வளம் நல்லா இருக்குது. இன்னும் பாடல்களை கேட்கணும். இன்னொன்று பயமாக இருக்கா? இல்லை, பயம் தெரிகிற மாதிரி இருக்க. முதல்ல கவனம் பூரா பாட்டில் இருக்கணும். பாட்டை கேட்டுட்டு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. பாட்டை கேட்குறப்ப 10 தடவை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு பாட்டை 10 தடவை போட்டு கேட்டுட்டு வேறு பக்கம் நம்ம கவனம் இருந்துச்சுன்னா பாட்டு உள்ளே நீங்கள் உள்வாங்க முடியாது. முழுக்க முழுக்க அந்த பாட்டில் மட்டும்தான். சாமி முடும்போது எப்படி இருப்போம், அது மாதிரி பாட்டில் கவனம் இருக்கும். சரிங்களா? அடுத்த தடவை வரும்போது நாட்டுப்புற பாடல்கள் நிறையா பாடுற மாதிரி வாங்க. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்துட்டு அடுத்த குரல் தேர்வுக்கு வாங்க, நம்ம சந்திப்போம். நல்லது. சத்தியமூர்த்தி பாடினதை கேட்டோம். சத்தியமூர்த்திக்கு அருமையான குரல் வளம் இருக்குது. இன்னும் பயிற்சிகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சத்தியமூர்த்தியை தொடர்ந்து வர்ற அடுத்த பாடகர் யாருன்னு பார்க்கலாம். உங்கள் பேர்? தாமஸ். தாமஸ். எங்கேருந்து வரீங்க? கீரனூர் பக்கம் லட்சுமணன்பட்டி கிராமம். கீரனூர் பக்கம் லட்சுமணன்பட்டி. சரி, பாடுங்க கேட்கலாம். கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போகிற குட்டி, கரும்ப எறும்பு கண்டால் விட்டிடுமா உனை நான், கண்ணாலே பார்த்தாலே ஏதும் கெட்டிடுமா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருமடி, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருமடி, அடியாத பிள்ளை என்றும் படியாது தெரியுமோடி, தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தாரேன் அப்புறமே. குரல் வளம் நல்லா இருக்குது. வேற எங்கேயும் பாடுறீங்களா? இல்லை பாடு வேறு எங்கேயும் பாடு, சும்மா வீட்டில் பாடு. வீட்டில் பாடுறதோட சரி. என்ன பண்ணுறீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கம்பெனியில். கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்க. அதான் குரல் வளம் நல்லா இருக்குது. பதஷ்டம் இருக்கும் முதன்னு வந்ததுனால. அப்படியா? அப்புறம் பாடும்போது கண்ணை மூடிக்காதீங்க. அதே பழக்கத்துக்கு வந்துடும். அது வேணாம். அதனால் அந்த பாட்டோட அது கண்ணாடி வச்சுக்கிட்டும் அந்த பயிற்சி எடுக்கலாம் நீங்கள். நல்லது. அடுத்து வாங்க. நாங்கள் அழைச்சாலும் கூட நீங்கள் வாங்க. கண்டிப்பாக. நல்லது. ஓகே, தேங்க்யூ சார். தாமஸ் நல்ல குரல் வளம், அவருக்கும் பயிற்சி தேவை. அவரை தொடர்ந்து வர்ற இந்த புதுமுகத்தை பார்க்கலாம். தம்பி பேர்? அருள்கஜி. எங்கேருந்து வர்றீங்க? தொப்பானைக்கம்பட்டி. எது? தொப்பானைக்கம்பட்டி. எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம். சரி. என்ன படிக்கிறீங்க? 7வது படிக்கிறேன். 7வது படிக்கிறீங்க. சரி. ஏன் வர பயமாக இருந்துச்சா? பயமெல்லாம் இருக்கக்கூடாது, பாடணும்னு வந்துட்டோம்ல. சரி, என்ன பாட்டு தெரியும்? அம்மா பாட்டு தெரியும். ஒரு பாட்டு பாடுங்க கேட்போம். 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ரத்தத்தெல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பயமாக இருக்கு. மைக்கை வச்சுட்டேன், தண்ணியை குடியும் போல. பயப்படக்கூடாது. சரியா? நம்ம பாடகர் ஆகணுமா வேண்டாமா? பாடகர் நிறைய பாடகர்களை பார்க்குறோம்ல, அது மாதிரி நம்மளும் பாடணும்ல. நல்ல குரல் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம கேமரா இருக்குது, நான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு வீட்டில் இருந்தால் தைரியமாக பாடுவீங்கல்ல. ஒரு ரூம் கதவை சாத்திக்கிட்டு தனியாக இருந்தால் எப்படி பாடுவீங்க? அந்த மாதிரி இப்போ நீங்கள் தனியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே பாடணும். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, உன் ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா, உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. நல்ல குரல் வளம் இருக்குது, பாடகராதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பாட்டுகளை கேளுங்க, கொஞ்சம் தைரியமாக பாடுங்க. மறுபடியும் அடுத்த குரல் தேர்வில் வரும்போது தைரியமாக பாடணும். சரியா? உங்கள் பேர்? மணிகண்டன். மணிகண்டன். எங்கேருந்து வரீங்க? பொன்னனுதி மேட்டுப்பட்டி. பொன்னனுதி மேட்டுப்பட்டி.
ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாச நான் இல்ல, காளிதாச நான் இல்ல, கண்மணியே ஒன்னால கவிய நானே தன்னால. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. குரல் வளம் நல்லா இருக்குது. பாடகராகணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கும்போது எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்ம செல்லில் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத நேரங்களில் வீணடிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம பாடகராகணும்னா முழுக்க முழுக்க 10 தடவை கேட்கணும், உள்வாங்கணும், அது திரும்ப அதே மாதிரி பாடணும். அப்படி அந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு அவசியம் வாங்க, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, நல்லது. குரல் வளம் நல்லா இருக்குது, பாடகராகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயிற்சி தான் தேவை. அந்த பயிற்சி மட்டும் நல்லா எடுத்துக்கங்க. ஓகே, நல்லது. மணிகண்டன் நல்ல சிறப்பு குரல் வளம், அவருக்கு பயிற்சி தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து வர்ற அடுத்த புதுமுகம் யாருன்னு பார்க்கலாம். உங்கள் பேருமா? என் பேர் செல்வமணி சார். செல்வமணி. எங்கேருந்து வரீங்க? களமாவூர், புதுக்கோட்டை மாவட்டம். சரி, இப்போ பாடுங்க கேட்போம். நல்லது. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக நான் காத்திருந்தேன், நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன், நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு, நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருக்கு, நான் எத்தனை நாளாக காத்திருக்கேன். குரல் வளம் நல்லா இருக்குது, பயிற்சிகள் தேவை. அடுத்து கும்மி பாட்டு ஏதாவது தெரியுமா? எதுக்காக சொல்கிறேன்னா, கும்மி பாடல்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கும்மி பாடல்கள் நிகழ்ச்சிகளுக்கு நிறைய அழைப்பாங்க. தென் மாவட்டங்கள்லாம் நிறைய திருவிழா நிகழ்ச்சிகளுக்கு கும்மி பாட்டு பாடுறதுக்கு அழைக்கிறாங்க. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பாடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நல்லது. அடுத்த தடவை வரும்போது கும்மி பாட்டு நிறையா பாடுங்க. சரி, நல்லது நல்லது. செல்வமணி அவங்கள தொடர்ந்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம். திருமுருகன் எங்கள் ஊர்லேருந்து களவத்திலேருந்து வந்திருக்காப்புல தம்பி. சரி, பாடியா. தமிழாணி பேசுவது தமிழா, தமிழாணி பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய், தமிழாணி பேசுவது தமிழா. நான் பிறந்த, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் களவம்ங்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தது. அதான் களவம் செல்லத்தங்கையா. என்னுடைய மண்ணில் ஏகப்பட்ட கலைஞர்கள் உருவாகியிருக்கிறாங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. தம்பி பாடுவார் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் துறை ஆசிரியர் துறை, ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கார். தம்பி, எதுக்காக நீங்கள் குரல் தேர்வுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, அதுக்காக கேட்குறேன். என்ன தம்பி? என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் பாடணும்னு எனக்கு ஆசை. என்னுடைய அம்மா அதை திசை திருப்பி விட்டுட்டா, நீ படிக்கணும்ப்பா, படித்து ஒரு நல்ல பதவிக்கு போகணும் அப்படின்ட்டு. பதவிக்கு வந்துட்டு திருமணம், குடும்ப சூழல் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டேன். இப்போது நான் பாடணும்னு ஆசைப்பட்றேன். பாட்டு என்னுடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது குடும்ப சூழ்நிலைக்காக படிப்பில் ஆர்வம் செலுத்தி, அதாவது இப்போ ஆசிரியர் பணியில் இருந்தாலும் தனக்குள்ளே இருக்கிற அந்த கலை ஆர்வத்தையும் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக கொண்டு வருவோம். நம்ம சந்திப்போம். நல்லது, நல்லது. என்னுடைய ஊரை சேர்ந்த களவத்திலிருந்து தம்பி திருமுருகன் பாடினதை கேட்டோம். அவர் ஆசிரியராகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கார். ஆசிரியராக இருந்த போதும் கூட தனக்குள் இருக்கிற கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இன்றைய குரல் தேர்வில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காரு. அடுத்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம் வாங்க. உங்கள் பேர்? மைக்கில். கண்ணுச்சாமி. கண்ணுச்சாமி. எங்கேருந்து வரீங்க? நான் திருச்சி மாவட்டம் வளநாடு கைகாட்டிலேருந்து வரேன். திருச்சி மாவட்டத்திலேருந்து. சரி, ஒரு பாட்டை பாடுங்க கேட்கலாம். சந்திர உறங்கு வேளையில் வானவெளுக்கு நாளியில்
சந்திர உறங்கும் வேளையில வானவெளுக்கும் நாளிகில முத்துமணி கண்ணாடியா வெள்ளி பனி கொட்டையில அம்மாடி கூலி வேலைக்குத்தான் போக வேணும் அம்மாடி அம்மாடி வேலைக்குத்தான் போக வேணும் அம்மாடி அம்மாடி. வேற என்ன கிராமிய பாடல் தெரியும்? ஒரு கருத்த பையன் செவத்த பொண்ணை காதலிச்சான், அவன் காதலிச்சான். அந்த செவத்த பொண்ணை கருத்த பையனும் ஆதரிச்சான். அத்தங்கரையில தோட்டந்தொரவுல காத்திருந்தான், அவன் காத்திருந்தான். அவன் அத்தமக முத்து ரத்தினத்து வழி பார்த்திருந்தான். சிங்கு சிக்கான் சிட்டு குருவி ரெண்டும் கூடிக்கிச்சான், பங்கு வச்சு பட்டு பாக்கு வெத்தல மாத்திக்கிச்சான். டண்டா நக்கடி டகுடி இது டாப்பு டக்கரு ஜோடி, கொண்டாடட்டும் பாடி நல்ல கொடுத்து வச்ச ஜோடி. டண்டா நக்கடி டகுடி இது டாப்பு டக்கரு ஜோடி, கொண்டாடட்டும் பாடி நல்ல கொடுத்து வச்ச ஜோடி. நல்லா இருக்குது, குரல் வளம் நல்லா இருக்குது, படகராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவும் நிகழ்ச்சிகளில் பாடுறீங்களா? ஒரு டைம் காலேஜ் போனப்போ ஒரு டைம் கச்சேரியில் மட்டும் ஒரு சாங் வாய்ப்பு கேட்டு பாடிருக்கீங்க, வேறு எதுலேயும் பாடலை. சரி, நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. கண்ணுச்சாமி நல்ல குரல் வளம், அருமையான கிராமிய பாடல்களை பாடினார். அவரை தொடர்ந்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம். உங்கள் பேர்? என் பேர் புவனாங்க சார். புவனா, எங்கேருந்து வரீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் ஒன்றியத்துலேருந்து வரேங்க சார். சரிங்க, பாடுங்க கேட்கலாம். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. குரல் வளம் நல்லா இருக்குது. வேற கும்மி பாடல்கள் ஏதாவது தெரியுமா? பாடுங்க. தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானே நன்னே நானே தானானே நானே நன்னே தானே நன்னே நானே தானானே நானே நன்னே தானே நன்னே நானே. ஒன்னாங்கரகடுத்து ஓடி வந்த மாரிக்கு போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு, போதுமா பத்தாதா பொறுமையுள்ள காளிக்கு. சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே, சப்பரத்து மேலே சரஞ்சரமா மாலே. அவ எழுந்திருச்சாரதங்கொழுங்கோ எலும்பு சம்பள மாலே, அவ எழுந்திருச்சாரதங்கொழுங்கோ எலும்பு சம்பள மாலே. நல்லா இருக்கு, அருமையான குரல் வளம். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம பகுதி, இப்போ உங்கள் பகுதியிலே தான் கும்மிப்பாடல்கள் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடத்துவாங்களே. கும்மி பாடல்கள் நடத்துகிறாங்க சார். நான் கச்சேரி தான் சார் அதிகமாக. கச்சேரிக்கு ஆசைப்படுறீங்க, ரைட்டு. ஆசைப்படுறத பற்றி பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆசைப்படும், அதாவது நிகழ்ச்சிகளில் பாடணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம், நிகழ்ச்சி வாய்ப்புகள் வந்தால் போய்க்கலாம், அது ஒரு பக்கம். அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம ஆர்எஸ் மங்கலம் அதான் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரியான திருவிழாக்களில் கும்மி பாட்டுக்குன்னே தனியாக அழைக்கிறாங்க. இதே மாதிரி நிகழ்ச்சிக்கு மாதிரியே கும்மி பாடல்களுக்கு அழைக்கிறாங்க. ஆமாங்க சார். அதனால் அந்த கும்மி பாடல்களில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். கச்சேரியில் கிடைக்கிற வாய்ப்புகளை விட அதில் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? கிடைக்குங்க சார். எதுக்காக நான் உங்களெல்லாம் வர சொல்லி சொல்கிறேன்னா, உங்களுக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அது எங்கே போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்படுறது நம்ம கச்சேரியில் வாய்ப்பு வந்தால் போவோம், அதுக்காக கச்சேரியில் பாடக்கூடாதுங்கிறது இல்லை. கச்சேரிக்கு அழைக்கிறாங்கன்னா நீ போய் பாடலாம். பூனாவை வர சொல்லுங்க, இது மாதிரி பூனா நல்லா பாடுறாங்க, அவங்கள வர சொல்லுங்கன்னு கச்சேரிக்கு அழைச்சாங்கன்னா நம்ம பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு, அதிகபட்ச வாய்ப்புகள் கும்மி பாடல்களுக்கு கிடைக்கும். நல்லா பாடுறீங்க கும்மி பாட்டு, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அழைப்பு வரும்பொழுது நம்ம சந்திப்போம். நல்லது, நல்லது. இன்றைய குரல் தேர்வில் பூனா மாதிரியான நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல கும்மி பாடல்கள், அருமையான குரல் வளத்தோடு பாடுறாங்க. தென் மாவட்ட திருவிழாக்களில் மட்டும்தான், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தென் மாவட்டத்துகளில் தான் அப்படிங்கிறதுல எங்கே நடந்தாலும் சரி, கோவில் திருவிழாக்களில் கும்மி பாடல்கள் தேவைன்னா இது மாதிரியான கலைஞர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லி, அடுத்து வர்ற புதுமுகம், உங்கள் பேர்? ஜெயசீலன் சார். ஜெயசீலன், எங்கேருந்து வர்றீங்க? அரியலூர் மாவட்டம் சார். அரியலூர் மாவட்டம். ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, இதானே முதல் தடவை. சரி, பாடுங்க கேட்கலாம்.
செவ்வந்தி பூவுல மாலை உன்னை சேர தேடுதே, அடி செந்தமிழ் மெட்டுல ராகம் அது கூட போகுதே, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் முட்டிக்கிச்சே, அடி ஒத்த சொல்லும் சொல்ல வந்தேன் சிக்கிக்கிச்சே, கடல் தேடும் நதி போல உன்னை தேடுதடி, அது தடுமாறும் ரயில் போல வழி மாறுதடி, செவ்வந்தி பூவுல மாலை உன்னை சேர தேடுதே, அடி செந்தமிழ் மெட்டுல ராகம் அது கூட போகுதே. குரல் வளம் நல்லா இருக்குது. வேற எங்கேயும் நிகழ்ச்சியில் பாடுறீங்களா? ஆல்ரெடி ஒரு கச்சேரி ஒரு நிகழ்ச்சி எங்கே வாய்ப்பு கேட்டு பாடிருக்கீங்க? மற்றபடி வேறு எதுலேயும் நிகழ்ச்சிகளில் பாடல் மைக்கில் வச்சு சொல்லுங்கள். வேறு மேளம் வாசிக்கும் பொழுது கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். திருவிழாக்களில் இங்கே அதாவது அங்கங்கே நம்ம வீட்டு திருவிழா நடக்கிறப்ப பாடியிருக்கீங்க. வேறு நிகழ்ச்சிகளுக்குன்னு போனதில்லை? நிகழ்ச்சிக்குன்னு ஒன்று அந்த அரியலூர் போனதில்லை. நல்லா இருக்கு. வேறு என்ன பாடல்? ஏதாவது ஒரு பாட்டு அப்பா பாட்டு பாடுங்க. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வை துளி தான்ப்பா நான் படிக்கும் திரிகாசம், உன்னை போல பூமியில உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்பா கடவுளும் கூட நிகரில்லை. அதாவது அந்த பாட்டு பாடினீங்க பார்த்தீங்களா, செவ்வந்தி பூவுல மாலை, அதை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை? மைக்கில் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். எவ்வளோ? 100 வாட்டி. 100 தடவை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? இது ஒரு 50 தடவை. 50 தடவை கூட இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அதே மாதிரி நல்லா அழகாக பாடினீங்க. எதை நம்ம எவ்வளவு பாடல்களை அதை நல்லா உள்வாங்குகிறோமோ அப்போ தான் நம்மளாலையும் அதை வெளியில் அதே மாதிரி பாட முடியும். சரிங்களா? அதனால் பாடல்களை எந்த பாட்டை பாடினாலும் முதல்ல கேளுங்க. கேட்டுட்டு, ஏன்னா அந்தளவுக்கு இல்லை இந்த ரெண்டாவது பாடின பாட்டு. அதனால் பாடல்களை நம்ம எந்தெந்த பாடல்களை பாடணும் முடிவு பண்ணுறோமோ அந்த பாட்டுகளை முதல்ல நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாடி பயிற்சி பண்ணணும். அதுக்காக ஒன்றும் இல்லை, நல்ல பாடகராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, குரல் வளம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே என்ன சார் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். பாடகராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்போ அதுக்கான பயிற்சி எடுக்கணும்ல, அந்த பயிற்சிகள் எடுக்கணும்னு தான் சொல்கிறேன். அழைப்பு வரும், வரலாம். நல்லது. ஜெயசீலன் பாடினதை கேட்டோம். ஜெயசீலனை தொடர்ந்து அடுத்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம். உங்கள் பேருமா? சேனையக்கரசி. சேனையக்கரசி. எங்கேருந்து வரீங்க? வேந்தன்பட்டி. ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு கேட்டு பாடியிருக்கீங்க. அப்போது சொன்னதை வச்சு வந்திருக்கீங்க. நல்லது. ஒரு பாட்டு பாடுங்க, இப்போ கேட்கலாம். வெள்ளி மலை விராலி மலை மச்சான், விறகொடிக்கும் நாகமலை பக்கத்தில் மச்சான், நானூறு கேக்கத்தில், வெள்ளி மலை விராலி மலை மச்சான், விறகொடிக்கும் நாகமலை பக்கத்தில் மச்சான், நானூறு கேக்கத்தில். சேனையகரசி, அதான் குரல் வளம் ஓகே. தொடர்ந்து பயிற்சிகள் தான் தேவை. நிறைய பாடல்களை கேட்டு நல்லா பாடுறோம். வேறு என்ன பாட்டு தெரியும்? கும்மி பாட்டு. பாடுங்க. தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, செந்தில் வடி வேலவாறு சிந்து கவி பாட, பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினையோட, இங்கு தஞ்சபுகம் தங்க வெள்ளி புஞ்சரங்கள் ஆட, தன்னன்னாதீனம் 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 தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் 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 தன்னானே. நல்ல குரல் பலம் இருக்குது. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அதான் அடிக்கடி தொடர்பில் இருக்கீங்க. சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நல்லது. சேனையக்கரசி பாடினதை கேட்டோம். அதை தொடர்ந்து வர்ற புதுமுகத்தை பார்த்துடலாம். உங்கள் பேர்? என் பேர் வி கேசவன். பரிவீரமங்கலம்னால பக்கத்தில் வச்சு மைக்கு பக்கத்தில் வச்சு. பரிவி கேசவன். பரிவி கேசவன். பரிவீரமங்கலம் பரிவி கேசவன். ஓகே. ஏற்கனவே வந்திருக்கீங்க? வந்திருக்கேன் சார். மறுபடியும் என்ன சொல்லணும்? வந்தப்போ வந்து ஆல்பம் பண்ணுறதுக்காக வந்தேன்.
ஆல்பம் பண்ணணும், பாட்டு பதியணும். பாட்டு பண்ணணும்னு வந்தீங்க. சரி. ஆமாம், நான் ஏற்கனவே இப்போ 2 பாட்டு வெளியிட்டேன். அதை வந்து யூடியூப்புக்கு கொண்டு போக முடியலை. இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு இது கிடைக்குமா அப்படின்ட்டு தான் இப்போ வந்திருக்கேன். அப்போ வந்தப்போ என்ன சொன்னேன்னா, இப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆகும், அது சரி பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்களே சொந்தமாக பாடல் எழுதி வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், ஒரு 20 பாட்டு படைச்சி வச்சுருக்கேன். 20 பாட்டு எழுதி வச்சு. ஆமாம், இப்போ நான் வெளியிட்ட பாட்டை அதில் பாடி காட்டுறேன். அம்மா 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 மாரியம்மா, அம்மா மாரியம்மா, நீ அகிலமெல்லாம் கோயில் கொண்ட ஆத்தா நீ அம்மா, ஆத்தா ஆத்தா நீ அம்மா, பரிவீரமங்கலம் கோயில் கொண்ட முத்து மாரியம்மா, அம்பானி முத்து மாரியம்மா. அம்மா 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 சூழியம்மா, திரு சூழியம்மா, நீ சூளமேந்தி ஆட்சி செய்யும் சூழி நீ அம்மா, திரு சூழி நீ அம்மா, நீ கொலவ போட்டா ஓடி வரும் கொலகாரி அம்மா, வேப்பங்கொலகாரி அம்மா. இது வந்து உங்களுடைய சொந்த பாடல். மைக் பக்கத்தில் வச்சுங்க. மைக் பக்கத்தில். இது உங்கள் சொந்த பாடல். இது மாதிரி எவ்வளோ பாடல் எழுதியிருக்கீங்க? அது ஒரு 30 பாடல். 30 பாடல்கள்ட்ட எழுதியிருக்கீங்க. ஆமாம். இந்த பாடல்களை வெளியில் கொண்டு வரதுக்காக யூடியூப்பில் வெளியிடணும், அதுக்கு இசையை கோர்த்தா தான் வெளியிட முடியும். அது சார்ந்து வந்து பார்க்குறதுக்காக ஏற்கனவே வந்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு காலகட்டங்களில் வர முடியாமல் போச்சு? கொரோனா வந்துச்சு, அதில் 5 லட்ச ரூபா சவுட்டு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக உடம்பை தேத்துனா அட்டாக் வந்துருச்சு, பிளாக் ஏற்பட்டுச்சு. அதில் 5000 ஓப்பன் சரி பண்ணியிருக்கு. இப்போ 1 வருஷம் சென்று வந்திருக்கு. தடங்கள் நிறையா வந்ததுனால வர முடியலை. ஆமாம். நான் வந்து ஓவிய ஆசிரியராக இருந்தேன். அது வந்து இப்போ வேலைவாய்ப்பு எல்லாம் டிஜிட்டல் மேம் போனதுனால வேலைவாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ இதில் பாடல் ஆசிரியராக இறங்கி ஏதாவது நாட்டுப்புற கலையில் உச்சத்துக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தோட, பாட முடியாட்டியும் படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்போட இந்த விழுந்து பீனிக்ஸ் மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கு. ஆமாம் சார். அதுதான் கேசவன் மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள், நிறைய படைப்பாளிகள் இருக்கலாம். அந்த மாதிரியான படைப்பாளிகள் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த திறமையை என்ன மாதிரி நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கும் வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அதற்கு உரிய செலவுகளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வேற ஆமாம், யாராக இருந்தாலும் சரி, கேசவன் சாராக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் வரப்போகிற வேறு புதுமுகங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செலவு செய்ய தயாராக இருந்தால் அந்த பாடல்களையும் அந்த படைப்புகளையும், இல்லை குறும்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கேசவன் அதாவது ஒரு பாடலாசிரியர் ஏற்கனவே வந்திருக்கிறாரு. வந்து ஆல்பம் பாடல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வர முடியலை. இப்போ வந்திருக்காங்க. இந்த கேசவனை தொடர்ந்து அடுத்து வர்ற புதுமுகத்தை நம்ம பார்க்கலாம். என் பேர் சக்திவேலுங்க சார். உங்கள் பேர் சக்திவேல். பெரம்பலூர் மாவட்டத்தில் வரேன் சார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, இதான் முதல் தடவை. வேறு எங்கேயும் பாடுறீங்களா? இல்லை சார், ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பில் ஒரு டைம் 2 டைம் பாடினேன் சார். அது மாதிரி பாடிருக்கீங்க, வாய்ப்பு கேட்டு பாடிருக்கீங்க. ஆமாம் சார். சரி சரி, பாடுங்க கேட்கலாம். அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வை துளி தான்ப்பா நான் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட வேதமில்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகரில்லை, அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். ஏன் பார்த்து பாடுறீங்களே, பார்க்காம பாடுறது பயமா? பதட்டத்தில் தப்பாக பாடிடுவோமான்னு பார்த்து பாடுறீங்க. வேற என்ன பாட்டு தெரியும்? வாகான ஆலமரம் ஆலமரம் ஏன் ஆலமரம், அதில் விழுதுகள் 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே தானே தன்னே நன்னானே தானே நன்னானே. வேறு என்ன வேலை என்ன பார்க்குறீங்க? ஆசிரியராக இருக்கேன் சார். ஆசிரியராக இருக்கீங்க. ராசிபுரம் காலேஜில், திருவள்ளூர் காலேஜில் வந்து இப்போ தான் ஃபோக் காஸ்ட்டை சரிங்க ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆசிரியராக இருக்கேன். சரிங்க.
இது மாதிரி கொஞ்சம் பாப்புலராக ஆகணுங்கிறதுக்காகவே அதுக்காக வந்திருக்கேங்க சார். வந்தீங்க. கொஞ்சம் சாங்கை எழுதுவேன், உங்களுக்கு கூட அனுப்பியிருக்கேன். அப்படிங்களா? ஆமாங்க சார், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். எங்கே எழுதின பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்க. கலைக்காவரில் படிக்கும்போது சார் அங்கே ஒரு மழை வந்துச்சு. அப்போது அந்த டைமில் ஒரு சாங். சரி, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. மழையே மழையே நீயும் வருவாய் வருவாய், இந்த மண்ணிலுள்ள ஜீவன் வாழவே, உனையே உனையே எண்ணி வாழும் உயிர்கள் என்றும் உன்னை எண்ணி என்றும் வாழுமே. மழையே மழையே நீயும் வருவாய் வருவாய், இந்த மண்ணிலுள்ள ஜீவன் வாழவே. போதும் போதும், அதான் குரல் வளம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பயிற்சி மட்டும் எடுத்துக்கணும். மறுபடியும் சந்திப்போம். நல்லது. தேங்க்யூ. தம்பி, உங்கள் பேர்? தாமரை செல்வன். தாமரை செல்வன். எங்கேருந்து வரீங்க? மலவராயன்பட்டி. மலவராயன்பட்டி. சரி, பாடுங்க கேட்கலாம். உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருந்தேன், உன்னோடு நான் ஒன்றா பேசணும், அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருந்தேன், உன்னோடு நான் ஒன்றா பேசணும், அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ராப்பகலா தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. ராப்பகலா தூக்கம் இல்லை ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் சிரிப்பு. பரவாயில்ல பரவாயில்ல. வேற என்ன பாட்டு தெரியும்? வேற ஒய்யார நட நட. பாருங்க. ஒய்யார நட நடந்து ஒய்யார நட நடந்து ஊருக்கு தான் போற புள்ள, என் அத்தை என் அத்தை என் அத்தை மகரத்தினமே, ஆசை வார்த்தை சொல்லலையே ஆதரவு சொல்லலையே. குரல் வளம் நல்லா இருக்கு. சரிங்களா? பாடகராகணும்னு ஆசைப்படுறதில்ல. எந்த இலக்கு நம்ம வைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், முயற்சி எடுக்கணும், பயிற்சி இருக்கணும். அப்போ தான் வளர்ச்சியை பார்க்கலாம். சரியா? அதனால் தொடர்ந்து பாடல்கள் நிறையா கேளுங்க. அந்த பாட்டோடு சேர்ந்து பாடுங்க, பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்துகிட்டு அடுத்த குரல் தேர்வுக்கு வாங்க, சந்திப்போம். நல்லது. நன்றிண்ணா. நல்லது. தாமரை செல்வனை தொடர்ந்து அடுத்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம். பேர்? கருணாகரன். எங்கேருந்து வர்றீங்க? கீழக்குறிச்சி. கீழக்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம், அன்னவாசல் ஒன்றியம், இலுப்பூர் தாலுகா, கீழக்குறிச்சி. கீழக்குறிச்சிலேருந்து வரீங்க. பாடுங்க கேட்கலாம். நீங்கள் எழுதின பாட்டே பாடல்கள் எழுதுவீங்களா? எஸ் சார், ரைட்டு. நீங்கள் எழுதின பாடலே ஒன்று பாருங்க. வானோம் கருத்திருச்சு இருளும் சூழ்ந்துருச்சு, காணாங்குருவியெல்லாம் கம்முன்னு தான் தூங்கிருச்சு. வானம் கருத்திருச்சு இருளும் சூழ்ந்துருச்சு, வானம் கருத்திருச்சு இருளும் சூழ்ந்துருச்சு, காணாங்குருவி எல்லாம் கம்முன்னு தான் தூங்கிருச்சு, காணாங்குருவி எல்லாம் கம்முன்னு தான் தூங்கிருச்சு. வாடி அடி வாடியே வனக்குயிலே வாசமுள்ளையே, உன்னை காணாம இந்த நெஞ்சும் தூங்கவில்லையே, வாடியே வனக்குயிலே வாசமுள்ளையே, உன்னை காணாம இந்த நெஞ்சும் தூங்கவில்லையே. குரல் வளம் நல்லா இருக்கு. நல்லா பாடுறீங்க. சொந்த பாட்டு வேறு, நல்லாவே எழுதுறீங்க. இப்போ என்ன வயசு? இப்போ 55 சார். மைக்கு பக்கத்தில் வச்சு. 55. 55 வயசு. ஆமாம் சார். 55 வயசு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ உணவு வச்சுட்ருக்கேன், சாப்பாட்டு கடை வச்சுருக்கேன். கடை வச்சுருக்கேன். ஆமாம் சார். ஏன் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே முயற்சிகள் எடுத்துருக்கீங்க? முயற்சி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இடையில எல்லாம் குடும்ப சூழ்நிலைகளால் அந்த மாதிரி கலந்துக்க முடியல. சினிஃபீல்டில் இருந்தேன். ஆமாம், சினிஃபீல்டில் இருந்து செம்பவள பொட்டுக்காரின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஆல்பம் பண்ணேன். ஆனால் பண்ணி அது அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தலை, அதனால் அது பெருசாக போகல. அது அப்புறம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு இதே தான் தொழிலாக பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இடையில ஏதாவது ஒரு கச்சேரி யாரும் கூப்பிட்டா அப்போ மட்டும் போயிட்டு வர்றது. யாரும் கூப்பிட்டா போவேன்? ஆமாம், போவேன். அது மாதிரி எத்தனை நிகழ்ச்சி போயிருக்கீங்க? சும்மா ஒரு 3-4 நிகழ்ச்சிக்கு மட்டும் வெளியே போயிருக்கேன். சொந்தமாகவும் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த நார்த் தமிழ் இப்படி பக்கத்தில் ரொம்ப வெளியிலையும் போகல. திருமயம்
இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போட்டிருக்கேன். நல்லா பண்ண சொல்லுவாங்க. நல்லா இது இருக்குது, கிளப் இருந்தது. நம்ம வந்து வெளியில் அந்த அளவுக்கு போக முடியலை. குடும்ப சூழ்நிலைகள் சூழ்நிலையால் வேறு வழி இல்லை, அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அதில் இருந்தேன். இப்போ எதுக்காக அப்புறம் வந்தீங்க? இப்போ வந்து இதில் நம்ம ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால இருந்தாலும் நம்மளுக்கு இருந்த அந்த கலைத்தாகம் தனியலை. கண்டிப்பாக எப்படியாச்சும் நம்ம ஒரு பாட்டு, நம்மளுடைய பாட்டும் வெளியில் வரணும். கலைக்கு வயசு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆர்வத்தோடு நம்ம அதில் வயசு அப்படியெல்லாம் கிடையாது. நான் எதுக்கு கேட்டேன்னா, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாட்டு எழுதுறீங்க, சின்ன வயசுலேயே இந்த முயற்சிகள் எடுத்து வந்திருக்கலாமே, வரலன்னு கேட்டேன். குடும்ப சூழ்நிலைன்னு. ஆமாம், குடும்ப சூழ்நிலை. அதனால் பொருளாதார சூழ்நிலை ஒன்று, குடும்ப சூழ்நிலை ஒன்று, ரெண்டுமே. ரைட், நல்ல அதுதான் பிரச்சனை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச அந்த உதவிகளோ உங்களுக்கு வழிகாட்டுதலையும் செய்யும். நன்றி நன்றி சார். கருணாகரன் அவர்கள் வந்து நல்ல, அதாவது அவங்களே சொந்தமாக எழுதி ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அருமையான குரல் வளம் இருக்குது, நல்ல திறமை இருந்திருக்கு. ஆனால் 55 வயது வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் எங்கேயும் கிடைக்கல. வாய்ப்புகள் கிடைக்கலங்கிறத விட குடும்ப சூழல்னால அவர் தேடல் இல்லை. அது மாதிரி எத்தனையோ நபர்கள் உங்கள்கிட்ட ஏதோ தனித்திறமை இருந்து அந்த தனித்திறமையை எங்கே கொண்டு போய் நம்ம அடையாளம் காட்டுறதுன்னு தெரியாமல் இருந்தால், நிச்சயமாக நம்மளுடைய அலுவலக எண் கீழே கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அலுவலக நண்பர்கள் எப்போ எங்களை சந்திக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து நீங்கள் சந்திக்கலாம். நன்றி. உங்கள் பேர்? பேர் மாரியம்மாள். எங்கேருந்து வரீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மலை கிராமம். தன்னண்ணன் நானினும் தன்னானே தனநான நன்னினம் தன்னானே, தன்னண்ணன் நானினம் தன்னானே தனநான நன்னினம் தன்னானே. சித்திர நிலவா வானத்திலே நல்ல அத்திரு பன்னீரு வாசத்திலே, அத்திரு பன்னீரு வாசத்திலே அவ அசந்து போறாள மாரியம்மா. கொப்புர தேங்காயை கொண்டு வந்து நல்ல கோயம்புத்தூரிலே எண்ணெய் ஆடின என்ன என்று சொல்லி எங்கள் அம்மன் சிரசில் பூசுங்கடி. இது வந்து உங்களுடைய சொந்த பாட்டு. அதான் உங்களுடைய, நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய பாடல்களை கேட்டு பயிற்சி எடுங்க. நல்லது நல்லது நல்லது. மாரியம்மாள் அவங்க வந்தாங்க. அதாவது அவங்க சொந்த பாடல்களை பாடினாலும் கூட நிறைய பாடல்களை அவங்க கேட்கணும், நிறையா பயிற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மாரியம்மாவை தொடர்ந்து அடுத்து வர்ற புதுமுகத்தை பார்க்கலாம். வாங்க. உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. பக்கத்தில் மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. பேர்? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. எங்கேருந்து வரீங்க? தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினம். சரி, பாடுங்க கேட்கலாம். ஆத்தா உன் சேல அந்த ஆகாயத்தை போல. போதுமா? வேறு கும்மி பாட்டு எதுவும் தெரியுங்களா? கும்மி பாட்டு தெரியுமா? அதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் பாட்டுகளை இன்னும் அந்த பாடல்களை நிறைய கேட்கணும். இப்போ இதே பாட்டை எல்லாம் கேட்டிருப்பீங்க, நம்ம பாடாமல் கவனமாக கேட்கணும் பாட்டை. அவங்க எப்படி பாடியிருக்காங்க, அந்த பாட்டோடு நம்ம எப்படி சேர்ந்து பாடினா நல்லாயிருக்கும்னு ஒரு 10 தடவை நம்ம பாடாமல் கேட்கணும். அப்புறம் 10 தடவை சேர்ந்து பாடணும். சேர்ந்து பாடும்போது அதை விட்டு நம்ம விலகி பாடினோம்னா தப்பாக பாடுறோம்னு அர்த்தம். அவ்வளோதான். மறுபடியும் அது மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். சரி, கும்மி பாட்டு பாடுங்க, எப்படி இருக்குன்னு கேட்போம். தன்னே நானே நானே நன்னே நானே தானே நானே நானே நன்னே தானே நானே தானே நானே தானே நன்னே தானே தன்னே நானே நானே நன்னே. எலரிசி எலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாச்ச சித்திரமே. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாச்ச சித்திரமே. சித்திரத்தை நம்பியுள்ள நான் முத்திரையா வதிச்சேனையா. வண்டியில் நங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா. வண்டியில் நங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா. சிங்காரத்தை நம்பியுள்ள நானும் வெம்பரப்பானேனையா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது மாதிரி வேற என்ன பாட்டு தெரியும்? அப்படி பாடுவீங்க. சரி, பரவாயில்ல. ஊருக்கு பாடுறீங்க கும்மி பாட்டு. அதுதான், அதுக்கு தான் கேட்டேன். கும்மி பாட்டு நிகழ்ச்சிகள் நிறையா போகிறீங்க. ரைட், நல்லது. ராஜேஸ்வரி அம்மா ஏற்கனவே கும்மி பாடல்கள் நிறையா ஊர்களில் பாடிட்டு இருக்காங்க. இன்னும் இதே மாதிரி உங்கள் ஊர்களில் நடக்கிற திருவிழாக்களில் கும்மி பாட்டு நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கு வேணும்னா அந்த மாதிரி ராஜேஸ்வரி அம்மாவை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி. சரிங்கம்மா, நல்லது. உங்கள் பேர்? பெரம்பலூர் மாவட்டம் குலக்கானத்தம் எம் ரவி. ரவிங்க. ரவியா ரபிகா? ரவிங்க. ரவி. சரிங்க. நானே இயற்றிய ஒரு பாடல். நீங்களே எழுதின பாட்டு? ஆக அமைத்த பாடல். ரைட்டு. சரி, பாடுங்க கேட்போம். ஆத்தோரம் அடுப்பு வச்சு அடுப்பு மேலே பொங்க வச்சு
ஆத்தோரம் அடுப்பு வச்சு அடுப்பு மேலே பொங்க வச்சு பொங்க சோறு பொங்க பொங்க அம்மனுக்கு படைச்சிடுவோம். பொங்க சோறு பொங்க பொங்க அம்மனுக்கு படைச்சிடுவோம். தானானே தானானே தானா தானா தானே நன்னே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குரல் வளமும் நல்லா இருக்கு, வரிகளும் நல்லா நன்றிங்க. இருக்கு. இது மாதிரி எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கீங்க? நான் ஆல்பம் பண்ணியிருக்கேங்க. என்ன ஆல்பம்? ஏற்கனவே பூங்காவன்னு ஒரு கிராமிய பாடல் ஆல்பம். சரி. அம்மன் பாட்டு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேங்க. அடுத்து ஐயப்பன் பாட்டு. அடுத்து நிறைய மேடை கச்சேரி பாடியிருக்கேன். திருச்சி வானொலி, சென்னை வானொலி, பொதிகை டிவி, திரைப்படத்தில் கூட முருங்கா சிப்ஸ் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேங்க. பரவாயில்லையே. உங்களை பார்க்கணும் தான் பார்க்கறதுக்காக வந்து ஐயா அறிமுகம் ஆகிக்கலான்னு நல்லது நல்லது நல்லது. அதுக்காக நல்ல ஒன்றும் இல்லை, சந்தோஷம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கீங்க? பாடல் வந்து ஒரு 20 பாடல் எழுதியிருக்கேங்க. நானே எழுதி நீங்களே எழுதி நீங்களே பாடிட்டு இருக்கேங்க. சிறப்பு சிறப்பு. அதுமாரி வாழ்த்துக்கள். அது மாதிரி தொடரட்டும், உங்களுடைய பயணம் தொடரட்டும். நல்லா இருக்கு, நன்றி. எல்லாமே சிறப்பாக இருக்கு. நல்லது. சந்திக்க வந்ததுக்கும் மகிழ்ச்சி. நன்றிங்க. சந்தோஷம். தேங்க்யூங்க. நல்லது. சொந்த பாடல் எழுதி மிகச்சிறப்பாக பாடிய ரவி அவங்க வந்து ஏற்கனவே நிகழ்ச்சிகள்லையும் பாடிட்டு இருக்காங்க. சொந்த பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட நம்மளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இன்றைய தினம், அதாவது இன்றைய 11வது குரல் தேர்வுக்கு ஏகப்பட்ட புதுமுகங்கள் இந்த தடவை வந்திருக்கிறாங்க. எல்லாருமே மிகச்சிறப்பாக பாடியிருக்காங்க. சிலருக்கு பயிற்சிகள் தேவை. நிறையா பயிற்சிகளும் முயற்சிகளும் இருந்தால் நிச்சயமாக பாடகராகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். நம்மளுடைய அலுவலக எண் கீழே தரப்பட்டிருக்கு. இந்த அலுவலக எண்ணில் தொடர்பு கொண்டு அலுவலக நபர்கள் சொல்கிற தகவலை கேட்டு அது மாதிரி வரலாம் அப்படிங்கிறத சொல்லி, இன்னும் இது போல் நிறைய பாடகர்கள், எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா நடிக்க தெரியும், எனக்கு நல்லா கதை எழுத தெரியும், அது மாதிரி கலை சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்லா ஆட தெரியும், கலை சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் நம்மளை அலுவலக எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனித்திறனை அவங்கக்கிட்ட தெரிவிச்சிங்கன்னா, அவங்கக்கிட்ட உங்களுடைய திறமைகளை தெரியப்படுத்தினீங்கன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துவாங்க. அழைக்கும்போது வரலாம். அது உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி, 11வது குரல் தெரிவுக்கு வருகை தந்த புதுமுகங்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற எங்களது வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிற நேயர்களாகிய சிடிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.